ஒரு சொத்து பங்கீடு பிரச்சனை எப்படி மனித உரிமை மீறல் வழக்காக மாற்றப்பட்டது? மனித உரிமை ஆணையம் ஒரு சிவில் கோர்ட் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா? இந்த மிக முக்கியமான கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதிலை குஜராத் உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. வழக்கமான பல தீர்ப்புகள் பார்ப்போம். அந்த தீர்ப்புகளை தாண்டி இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. மனித உரிமை ஆணையத்தின் அதிகார எல்லைகள் என்ன, எது போன்ற வழக்குகளை மனித உரிமை ஆணையம் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குஜராத் உயர் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்கு. இது அனைவருக்கும் மிக முக்கியமான தேவையான ஒரு தீர்ப்பு. அதாவது இந்த குஜராத் உயர் நீதிமன்றத்துல ஸ்பெஷல் சிவில் அப்ளிகேஷன் ஒண்ணு பதிவு செய்யப்படுது. இந்த அப்ளிகேஷன் விசாரணை செய்த அந்த குஜராத் உயர் நீதிமன்றம் 15/1/2026 அன்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தா, ஒரு பெண்ணுடைய பூர்வீக சொத்துல பங்கு தரல, அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு ரிலீஸ் டீட் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை பத்திரம் எழுதப்பட்டு அது சேல்ஸ் டீடாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த சொத்துல பங்கு தராமல் அந்த வாரிசுதாரர் வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிவில் கோர்ட் பிரச்சனை. இது சம்பந்தமாக அந்த பெண்மணி சிவில் சூட் ஒன்ன 2025 கீழமை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது நிலுவையிலும் இருக்கு அந்த வழக்கு. ஆனால் இது இருக்கும்போது அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அதே நேரத்துல குஜராத் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது குஜராத் மாநில மனித உரிமை ஆணையத்துல ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த புகார் மனுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எனக்கு சொத்துல பங்கு தரல, இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், அப்பட்டமாக நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன், இதை நீங்க விசாரணை செய்து எனக்கான உரிமையை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புகார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த குஜராத் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் அனுப்புது. யாருக்கெல்லாம் அனுப்புது அப்படின்னா, இந்த ரிலீஸ் டீட் பதிவு செஞ்ச மற்றும் அந்த சேல் டீட் பதிவு செஞ்ச அனைத்து நபர்களுக்கும், அந்த பதிவாளர்களுக்கும், அந்த மாவட்டத்தின் கலெக்டருக்கும் அனுப்பி இந்த பரம்பரை சொத்து சம்பந்தமாக ஒருத்தங்க புகார் மனு கொடுத்திருக்காங்க. இந்த பரம்பரை சொத்தானது வழக்கப்படி பங்கு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த பரம்பரை சொத்துல பங்கு கொடுத்துட்டு அவங்களை சமரசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் நோட்டீஸை அந்த குஜராத் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அனுப்பியிருக்கு. ஆனா இதை எதிர்த்து அந்த எதிர்தரப்பு சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குஜராத் ஹைகோர்ட்ல இந்த நோட்டீஸ் எல்லாமே நீங்க குவாஷ் பண்ணுங்க, ஏனால் இது மனித உரிமை மீறல் வழக்கு அல்ல, இது பிரைவேட் பார்ட்டியோடைய டிஸ்ட்ரிபியூட், அதாவது அந்த எங்களுடைய பிரைவேட் பார்ட்டி